أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فذكروني أذكركم. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தவளாகவும் அவனுடைய அன்பையும் கருணையையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்தவளாகவும் இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனை நினைவு கூறுகின்ற சபைகள் எல்லாம் சுவனத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா அப்படின்னு நம்மளுடைய நேசரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவிச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் இந்த பூமியில அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசப்படுதோ அந்த இடங்கள் எல்லாம் சுவனத்துடைய ஒரு பூங்காக்களா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சுவனத்து பூங்காக்கள் அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு வாய்ப்பை தொடர்ந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்க வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தானது அப்படின்றவளாக அவனை போற்றி புகழ்ந்தவளாக என்னுடைய இந்த அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ச்சியா ரூஹுடைய பயணங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ரூஹ் அது படைக்கப்பட்ட நாள்ல இருந்து தன்னுடைய இறைவன் கிட்ட இருந்து அது தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மீண்டும் தன்னுடைய இறைவன் கிட்ட அது போய் சேர்ற வரைக்கும் அது என்னென்ன இடங்கள் எல்லாத்தையும் பயணிக்குது, அந்த இடங்கள்ல எது எல்லாத்தையும் அது எதிர்கொள்ளுது, அங்க என்ன சந்திக்குது, அங்க அதுக்கு என்ன கூலி கொடுக்கப்படுது, இல்ல அதுக்கு தண்டனைகள் அங்க என்ன தயார்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா ஒவ்வொரு நாளும் சில நினைவூட்டங்களின் மூலமா தெரிஞ்சுட்டு வரோம். சரி, அப்ப இது வரைக்கும் ரூஹ் எத்தனை உலகங்களை கடந்து வந்துச்சு? நம்ம பார்த்த பயணங்கள்ல இது வரைக்கும் எத்தனை உலகங்களை ரூஹ் கடந்து வந்திருக்கு? 4 உலகங்களை கடந்து வந்திருக்கு. ஆலமுல் அர்வாஹ், தாயுடைய கருவறை, துன்யா, அதுக்கப்புறம் கபர் மண்ணறை. இந்த 4 உலகத்தையும் கடந்து 5வதான ஒரு உலகம், அதாவது மறுமை அப்படிங்கிற அந்த நிலையான உலகத்தை சந்திக்க இப்ப ஒரு ரூஹ் தயாரா இருக்கு. பேசுறது கேக்குதா இல்ல ஸ்ட்ரக் ஆகுதா? ஓகே. அப்ப 4 உலகத்தை கடந்து அந்த 4 உலகத்துல அது என்னென்னலாம் சந்திக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்ப 4 உலகத்தை கடந்து 5வது ஒரு உலகம். அது எப்படிப்பட்ட உலகம்? நிலையான ஒரு உலகத்தை இந்த ரூஹு சந்திக்க போகுது. அந்த உலகம் எப்படி இருக்கும், அது இந்த ரூஹுக்கு என்ன மாதிரியான இன்பங்களை கொடுக்கும், இல்ல எந்த மாதிரியான அதிர்ச்சிகளை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான நிகழ்வுகள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாருங்க, ஒரு ரூஹ், ஒரு ஆன்மா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று, அதாவது நம்மளுடைய ரூஹு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்ற உடனே நமக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு முற்றிலுமா துண்டிக்கப்பட்டது. அல்லாஹ் அதுல ஒரு திரையை போட்டுறான். அப்ப நம்மளுடைய ரூஹ் நம்மளுடைய உடலை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள போற வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுக்கறது இல்லை. அப்படியே அல்லாஹ் நம்மளை பிரிச்சிடறான். இது வரைக்கும் வாழ்ந்த இந்த உலகத்தை விட்டு புதுசா ஒரு வாழ்க்கைக்காக அல்லாஹ் நம்மளை தயார்படுத்தி அனுப்புறான். அப்ப அந்த புதிய வாழ்க்கை ஒண்ணு அதுக்கு நிம்மதியா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கடினமானதா இருக்கும். அதுதானே நேற்று நம்ம மன்னரையுடைய வகுப்புல பார்த்தோம். சுவனத்துடைய பூந்தோட்டத்துல ஒரு பூந்தோட்டமா இருக்கும், இல்லைன்னா நரகத்துடைய படுகொலியில ஒரு படுகொலியா இருக்கும். இன்பமா இருந்தாலும் அந்த ரூஹ் மறுமை வரைக்கும் அதை அனுபவிக்கும். நிதானமா ரொம்ப ஆறுதலா அது தூங்கிட்டே இருக்கும். வேதனையா இருந்தாலும் மறுமை வரைக்கும் அது அந்த ரூஹ் அனுபவிக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஒவ்வொரு ரூஹும் அல்லாஹ் கிட்ட என்ன கெஞ்சும் அப்படிங்கிறத பார்த்தோம். நல்ல ரூஹா இருந்தா அல்லாஹ் கிட்ட என்ன முறையிடும்? யா இறைவா, எனக்கு மறுமை எனக்கு விரைவா ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும். ஏன்னா மன்னரையே இவ்வளவு ஆனந்தமாவும் நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னா மறுமை எவ்வளவு நிம்மதியானதா இருக்கும். மறுமையில போய் என்னுடைய அன்பானவர்கள் எல்லாத்தையும் நான் சந்திச்சு அவங்க கிட்ட நான் சொல்லணும் நான் மகிழ்ச்சியா இருக்கேங்கிறத. அதனால எனக்கு விரைவா ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த ரூஹ் கேட்கும். ஒரு தீய ஆன்மாவா இருந்தா அது என்ன செய்யும் பார்த்தோம். இறைவா, எனக்கு மறுமையை ஏற்படுத்திடாத, எனக்கு மறுமையை ஏற்படுத்திடாதன்னு அல்லாஹ் கிட்ட கெஞ்சும். மன்னரையே இவ்வளவு கடினமானதா இருந்தா, நிலையான வாழ்க்கையுடைய முதல் படியே இவ்வளவு கடினமானதா இருந்தா அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எவ்வளவு கடினமானதா இருக்கும். அதனால அந்த ரூஹ் என்ன கேட்கும்னா,
யா அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்திடாத அப்படின்னு சொல்லி கேட்கும். சரி, இந்த ரெண்டு ரூஹும் அல்லாஹ் கிட்ட இப்படி முறையிடுது. உண்மையிலேயே மறுமை எப்ப நிகழும்? எப்ப வரப்போகுது வறுமை? ஒரு நல்ல ரூஹ் எதிர்பார்த்துட்டு இருந்த வறுமையும், ஒரு தீய ரூஹ் பயந்து வேணான் விரண்டு ஓடின மறுமையும் எப்ப வரும்? அதுக்கு ஏதாவது ஆதாரமான தகவல்கள் இருக்கா? இந்த நாள்ல வரும், இந்த தேதியில வரும், இத்தனாவது வருடத்துல வரும், ஏதாவது சொல்ல முடியுமா? எப்ப வரும் இந்த மறுமை நாள்? இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றா, யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா குல் இன்னமா இல்முஹு இந்த ரப்பி லா துஜல்லிஹா லிவக்திஹா இல்லா ஹுவ. தீர்ப்பு நாளை பற்றி உன்னிடம் அவர்கள் கேட்கிறார்கள். அதன் அறிவு இறைவனிடத்தில் தான் இருக்கின்றது என்று கூறும். அது வரும் நேரத்தை பற்றி அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது என்பதையும் கூறும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த வசனத்தின் மூலமா ரப்ப எனக்கு நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன? மறுமை எப்ப நடக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அது அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம். அது எப்ப நிகழுங்கிறது இறைவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எத்தனை மலக்குமார்கள் இருக்காங்க, எத்தனை நபிமார்கள் இருக்காங்க, இவங்களுக்கு கூட அல்லாஹ் யாருக்கும் தெரியாம அதை வச்சிருக்கான். இறைவன் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் மறுமை எப்ப நிகழும் அப்படிங்கிறது. இறைவனை சுத்தி சுத்தி வரக்கூடிய அந்த மலக்குகளுக்கு கூட இதை பத்தின முன்னறிவிப்புகள் கிடையாது. அவங்க கூட யாருடைய கட்டளைக்காக தான் காத்துட்டு இருக்காங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தான் மறுமையை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்களே தவிர, இந்த தேதி, இந்த நாள் நடக்க போறக்கூடிய அந்த தேதியும் நேரமும் அல்லாஹ் அதை சொல்லும்போது சொல்றாங்கல்ல, வக்துஹா அதனுடைய நிலை அது எப்ப வரும் அப்படிங்கிறத பத்தி என்னை தவிர வேற யாருமே அறிய மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது தொடர்பா நம்ம நிறைய நபிமொழிகளும் கேட்டிருந்திருப்போம். ஒரு மனிதர் வந்து ரசூல்லா கிட்ட கேக்குறாருல்ல, அல்லாஹ்வின் தூதரே மறுமை எப்ப வரும் அப்படின்னு. அப்ப ரசூல்லா என்ன கேக்குறாங்க? மறுமை வர்றது இருக்கட்டும்பா, அதுக்காக நீங்க என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மறுமை என்ன வரும், எப்ப வரும் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அறிவிச்சு கொடுக்கப்படாத ஒரு விஷயம். ஒரு அழகான ஒரு நபிமொழி இருக்குல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே மனித உருவத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உரையாடக்கூடிய ஒரு நபிமொழி. இது நம்ம அதிகம் கேட்டிருப்போம். ஈமான பத்தின, இஹ்சான பத்தின, இஸ்லாம பத்தின நபிமொழி. அப்ப அந்த உரையாடலின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்பாங்கல்ல, மறுமை நாள் எப்போது நிகழும்? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? கேள்வி கேட்கப்பட்டவரை விட கேள்வி கேட்பவர் இதை பற்றி அதிகம் ஞானம் உள்ளவர் அப்படின்னு. அப்புறம் அல்லாஹ் சொல்லுவாங்க, என்கிட்ட கேள்வி நான் கேள்வி கேட்கப்படுற என்னை விட இந்த கேள்வியை கேட்க சொன்ன அல்லாஹ்வுக்கு தான் இதை பத்தின அதிகமான ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமை எப்ப நிகழும் யாருக்குமே தெரியாது. அது எப்ப நிகழுதோ அது வரைக்கும் மன்னரை தான். அது வரைக்கும் இந்த பர்சக் தான். ஒண்ணு நிம்மதியான உறக்கம், இல்ல தண்டனை. அப்போ மறுமை நிகழக்கூடிய வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் இந்த நிலையிலேயே தான் தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. சரி, மறுமை எப்படி நிகழும்? அதுக்கு அல்லாஹ் ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்திருக்கானா மறுமை எப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு? அதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சில அடையாளங்களை அறிவிச்சு கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? சில சிறிய அடையாளங்கள் இருக்கு, சில பெரிய அடையாளங்கள். மறுமை நிகழுவதற்கான அடையாளம். இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மறுமையை நீங்க எதிர்நோக்குங்க அப்படின்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? நானும் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ரெண்டு விரல்களை கொஞ்சம் கேப் விட்டு இப்படி பக்கத்துல பக்கத்துல வச்சு காட்டுறாங்க. நானும் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கோம், எனக்கு நெருக்கத்துல மறுமை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படித்தானே? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துக்கு மிக நெருக்கத்துல இருக்கக்கூடிய மறுமைக்கு சில அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டாங்க. நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய உம்மத்தே, நீங்க இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மறுமையை எதிர்நோக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய ஈமான பாதுகாத்து வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்காக நீங்க அமல் செய்ய ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு சில எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க. அதுல ஏதாவது அடையாளங்கள் உங்களுக்கு தெரியுமா? மறுமையுடைய அடையாளம் அப்படிங்கிறது ஏதாவது தெரிஞ்சதுன்னா சில சாட்ல போடுங்க. மறுமையுடைய அடையாளமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் மறுமையுடைய அடையாளம்னு எச்சரிச்ச விஷயங்கள் என்னென்ன? இந்த ஒட்டுமொத்த சமூகமே சீரழிஞ்சு இருக்கிறது. உயரமான கட்டிடங்கள் கட்டப்படுவது மறுமையுடைய அடையாளம். வேற விபச்சாரம் பெருகுவது மறுமையுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம இப்ப கண்ணெதிரா பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். வேற என்ன இருக்கு?
மது பெறுகிறது. மது அதிகமாகிறது மறுமையுடைய அடையாளம். வேற கொலைகள் அதிகமாகிறது மறுமையுடைய அடையாளம். ஒரு ஒரு உயிர் ஏன் கொல்லப்படுதுன்னு காரணமே தெரியாம அது என்ன செஞ்சிடும், கொல்லப்படும். ஏன் கொன்றோன்ற காரணமே தெரியாம அவங்களும் கொலை செஞ்சுட்டு போயிருவாங்க. பெண்கள் வெட்கம் இல்லாமல் நடப்பது, ஆடை அணிந்தும் அணியாததை போல் இருப்பது, இசை பெறுகிறது. இப்ப இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வறுமையுடைய அடையாளங்களா சின்ன சின்னதா சொன்னது. தஜ்ஜால் வர்றது, பெரிய பூகம்பம் நிகழ்றது, இது எல்லாமே இன்னும் பெரிய பெரிய அடையாளங்களா ரசூலுல்லாஹ் சொன்னது. ஆனா இந்த அடையாளங்களை பத்தி நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறது இல்ல. இன்ஷா அல்லாஹ் இதை வேற ஒரு சந்தர்ப்பத்துல இன்னும் நல்ல தெளிவா மறுமைக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அப்ப இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறுமை எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும் மறுமை? அடையாளங்களோட தான் நடக்கும். ஆனா இந்த அடையாளம் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளைக்கு அப்புறம் இதை எதிர்பாருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. அடையாளங்கள் ஒவ்வொன்றா நடந்துட்டே இருக்கும். அதே நேரத்துல மறுமை எப்படி வந்துரும் அப்படின்னா, விரைவா வந்துருமா, சடனா வந்துருமா, திடீர்னு வந்துருமா மறுமை. யாரும் என்ன செய்ய மாட்டாங்களா, எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில மறுமை வராதா. எப்படி மரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்வெல்லாம் நமக்கு ஏற்படுத்துறான்ல, பூமியில இருந்து மண்ணறைக்கு போகக்கூடிய அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் எல்லாம் எப்படி சடனா கொடுத்தானோ, அதே போல பர்சக்ல இருந்து நம்மள மண்ணறைக்கு எழுப்ப போகக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாஹ் உடனே நிகழ்த்திடுவான். வரப்போகுது அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பு, எந்த அறிகுறி எதுவுமே இருக்காது. மறுமை அப்படிங்கிறது விரைவா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம கிட்ட வந்துருவான். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொன்னபோது சொல்றா, சக்குலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி லா தஅதியுகும் இல்லா பஅததன். இந்த பூமிக்கு இந்த வானத்துக்கும் ஒரு பலமான ஒரு அழிவு ஏற்படும். ஒரு பலமான ஒரு அழிவு ஏற்படும். அது எப்படி ஏற்படும் அப்படின்னா, விரைவாக ஏற்படும். எப்படி ஏற்படும்னு அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய திருமறையில, விரைவா ஏற்படும். அது எதிர்பாராத நேரத்துல மறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லிக்காட்டு. இப்ப பாருங்களேன், நம்ம இந்த உலகத்துல எத்தனை இயற்கை சீற்றங்கள் பார்த்திருக்கோம். எத்தனை இயற்கை சீற்றங்கள் பார்த்திருப்போம். எத்தனை சுனாமி, எத்தனை நிலநடுக்கம், எத்தனை நிலச்சரிவுகள், எத்தனை புயல் காற்றுகள். அப்ப இது மாதிரி எத்தனையோ இயற்கை சீற்றங்களை நம்ம பார்த்திருப்போம்ல. ஆனா இது எல்லாத்தை விடவும் வறுமை எப்படி இருக்குமா, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பேரதிர்ச்சியா இருக்கும். இது எல்லாத்தையும் விடவும் நம்ம பார்த்த இயற்கை அழிவுகள், இதுக்கு முன்னாடி பார்த்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் விடவும் அல்லாஹ் சொல்றாங்கல்ல, சக்குலத் பலமானதா இருக்கும், வெயிட்டா இருக்கும், அது ஹெவியா இருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும். இது வரைக்கும் அது பார்த்திராத ஒரு அழிவா இந்த மறுமை இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னும் இது விரைவா நடந்துரும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். எந்த அளவுக்கு விரைவா இருக்கும், அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு எப்படி மறுமை நிகழுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு நபிமொழி சொல்றாங்கல்ல. ஒரு 2 நபர்கள் கடைத்தெருவுல உட்கார்ந்து ஒரு துணியை விரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் விக்கிறவரு, ஒருத்தர், இன்னொருத்தர் யாரு, வாங்குறவரு. அப்ப ஒருத்தர் வித்துட்டு இருப்பாரு, ஒருத்தர் வாங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல மறுமை வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்தில இருந்து பாலை கறந்துட்டு இருப்பான். அதை குடிக்கிறதுக்குள்ள மறுமை வந்துடும். இந்த நபிமொழி நமக்கு என்ன உணர்த்துது? இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? 2 பேர் துணி வியாபாரம் பண்றாங்க. ஒருத்தர் விக்கிறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு. அதுக்குள்ள மறுமை வந்துரும். ஒரு மனிதர் ஒட்டகத்துல இருந்து பாலை கறக்குறாரு. அது அவர் குடிக்கிறதுக்குள்ள மறுமை வந்துரும் அப்படின்னா, இதன் மூலமா ரசூலுல்லாஹ் என்ன உணர்த்துறாங்க நமக்கு? என்ன விளங்கிக்கிறீங்க நீங்க இதுல? மறுமை வரப்போகுதுன்னா அந்த நேரத்துல யாராவது வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்களா? அந்த நேரத்துல யாராவது ஒட்டகத்துல இருந்து பாலை கறந்து குடிக்கிற அளவுக்கு ஆஸ்வாசமா இருப்பாங்களா? அப்ப அவங்க ஆஸ்வாசமா இருக்காங்க, எப்பயும் போல சகஜமா இயல்பா தங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மறுமை வந்துரும், அது எந்த முன்னறிவிப்பும் இல்லாம வந்துரும் அப்படிங்கிறதுக்கு இந்த நபிமொழி ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இப்போ மறுமை எப்ப நடக்குங்கிறது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, சிறிய பெரிய அடையாளங்களோட அது வரும். ஆனா யாரும் எதிர்பாராத நேரத்துல வரும். சரி, அடுத்து எப்படி இந்த மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்துறான், அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ் அதை எப்படி கொண்டு வரான் அப்படின்னா, என்ன செய்வான் ஃபர்ஸ்ட்? அதுக்காகவே அல்லாஹ் ஒருத்தரை படைச்சு அதுக்காகவே நியமிச்சு வச்சிருக்கான்.
அல்லாஹ் முதல்ல என்ன செய்வான்? முதலாவதா ஒரு சூர் ஊதப்படுது. அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளை நிறைய பணிகளுக்காக நியமிச்சிருக்கான். ஒரு சிலர் அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் நன்மை தீமைகளை நமக்கு எழுதுறாங்க. ஒரு சில மலக்குகள் நம்ம ஆயத்துல் குர்சி ஓதிட்டு நைட்டு தூங்கணும்னா விடுகிற வரைக்கும் நம்மளுடைய தலைக்கருவில இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்ப நிறைய மலக்குகளுக்கு நிறைய பணிகள் இருக்கு. நிறைய பணிகள் இருக்கு இந்த உலகத்துல நம்மளோட தொடர்பு பட. ஆனா ஒருத்தருக்கு ஒரு வேலைனா அவர் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அதுக்காக மட்டுமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். யார் அவரு? சூரை ஊதக்கூடிய அந்த வானவர். அவருடைய வேலை என்ன? அவர் தாம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து தன்னுடைய கையில அந்த சூரை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தன்னுடைய ஒரு கண்கள் அல்லாஹ்வின் பக்கம் வச்சு காத்துக்கிட்டே இருக்கார். எப்ப அல்லாஹ் கட்டளை இடுவானோ அப்ப அவர் அந்த சூரை ஊத ஆரம்பிச்சிருவார். இப்ப சூர் ஊதப்பட்ட உடனே மறுமை நடக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை சூர் ஊதப்படும்? இந்த ஆன்மா ஐந்தாவதா சந்திக்கக்கூடிய அந்த உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா எத்தனை சூர் அதுக்காக ஊதப்படுது? 2 சூர்கள் அப்படிங்கிறதுக்குதான் நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த உலகத்தெல்லாம் அதிர்ச்சி மறுமையை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி முதலாவது ரப்ப என்ன பண்றான் அப்படின்னா சூர ஊதுறான். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், நுஃபிக ஃபிஸ் சூரி ஃபஸைக மினஸ் ஸமாவாதி வமின் வமின் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், சூர் ஊதப்பட்ட உடனே என்னெல்லாம் நடக்கும் பாருங்களேன். எப்படிலாம் சூரியனுடைய சத்தம் கேட்ட உடனே, எப்படி இங்க ஒரு வெடியுடைய சத்தம், வான வேடிக்கையுடைய சத்தம் கேட்டோடனே பறவைகள்லாம் பறந்து போய் கூட்டுல ஒளிஞ்சுக்குதோ, நாயெல்லாம் ஓடி போய் நம்ம பார்த்தோம்னா தீபாவளி டைம்ல எல்லாம் கார்க்கடியில போய் ஒதுங்கிக்கும். மனிதர்கள் எல்லாம் வெளியில வருவாங்க பாக்குறதுக்கு அந்த காட்சியை பாக்குறதுக்கு. மீது எல்லாமே அப்படியே சத்தம் இல்லாம அடங்கி ஒடுங்கி போயிருக்கும் அந்த அந்த வெடியுடைய சத்தத்தை கேட்டோன்னு. அதே போலதான் இந்த சூரியனுடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களும் மரணிச்சிருவாங்க. அது மரணமா மூர்ச்சையாங்கிறது தெரியல. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியான ஒரு மரண நிலைக்கு எல்லா மனிதர்களும் போயிருவாங்க உயிரோட. அப்ப உயிரோட இருந்துட்டு இருக்க வாழ்ந்துட்டு இருக்க எல்லா மனிதர்களும் அந்த நிலைக்கு போயிருவாங்க. அல்லாஹ் அவங்க எல்லாத்தையும் மரணிக்க வச்சிருவாங்க. இது மனிதர்களுக்கு. வானமும் பூமியும் என்ன செய்யும் தெரியுமா? இந்த சூருடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அம்மஜிசு முழுக்க இந்த எச்சரிக்கைகளை தான் அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான். மறுமை வந்தா இந்த இந்த நிகழ்வு நடக்கும், இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி. என்ன நடக்கும்? சூருடைய சத்தத்தை கேட்ட உடனே மனிதன் எல்லாம் மரணிச்சு போயிடுறான். வானத்துக்கும் பூமிக்கும் என்ன ஆக போகுது இப்போ? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், وَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةً وَاحِدَةً சூர் முதலாவது முறையாக ஊதப்படும் போது وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجَبَلُ فَدُكَّتَ دَكَّةً وَاحِدَةً முதலாவது முறையாக சூர் ஊதப்படும் போது இந்த வானமும் பூமியும் தனக்குள்ள வச்சிருந்த எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிடும். தனக்குள்ள வச்சிருக்க எல்லா விஷயங்களையும் வானமும் பூமியும் தூக்கி எறிஞ்சிடுமா. சுப்ஹானல்லாஹ். வானத்துல என்னென்ன இருக்கு? அல்லாஹ் இதுல எவ்வளவு கோள்கள் வச்சிருக்கான், எவ்வளவு நட்சத்திரங்களை வச்சிருக்கான், எவ்வளவு மேகங்கள் அல்லாஹ் அதுல கொண்டு செலுத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் எரிஞ்சிடணும். கிட்டத்தட்ட வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்றாக சேர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இன்னும் இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா இன்ஃபித்தார்ல சொல்லும்போது சொல்றான், இத ஸமாஉ ஃபதரத் வானம் பிளந்துரும். இதழ் கவாகிபும் தசரத் நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? விழுந்துரும். இதழ் பிஹார் ஃபுஜ்ஜிரத் கடல்கள் எல்லாம் பொங்கி ஒன்னோட ஒன்னா இப்ப இருக்கிற தனித்தனியா நிலப்பரப்பு தனியா கடல் பரப்பு கடல் தனியா அப்படி இல்லாம கடல்கள் எல்லாம் பொங்கி ஒன்னோட ஒன்னா ஆயிடும். சூர் ஊத அந்த சத்தத்தை கேட்ட உடனே தக்வீர் அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? இத சம்சு குவீரத் நம்ம வானத்தை சுருட்டிடுவோம். இதன் நுஜூமுன் கதரத் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி விட்டுருவோம், கீழே விழுந்துருவோம். அல்லாஹ் சொல்றான், இந்த சூர் ஊதி இப்படி வானங்கள் பூமி ஒன்றா இணைக்கப்பட்டு கடல் எல்லாம் ஒன்றா இணைக்கப்பட்டு வானம் தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெளியில எரிஞ்சு எல்லாம் சேர்ந்து அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அல்லாஹ் சூரா ஜுமர்ல சொல்றான்ல,
இந்த வானத்தை தன்னுடைய வலது கையால் அல்லாஹ் சுருட்டுவானா. யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய படைப்ப நம்ம நிதானமா இருக்கும்போது யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வானம் நமக்கு பெரிய பிரமிப்பு கொடுக்கும். பெரிய பிரமிப்பை கொடுக்கும். அல்லாஹ் இதை எப்படி எல்லாம் தெரியுமா அழகழகா குரான்ல இந்த வானத்துடைய வர்ணனைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தூண்களே இல்லாம நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் பாருங்க அப்படி. நம்மளால எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு பொருளை காத்துல நிப்பாட்ட முடியுமா? முடியாது. ஒரு வீடு கட்டணும்னா நம்ம பில்லர் வைக்கணும். ஒரு டென்ட் கட்டணும்னா அதுக்கு கார்னர்ல நம்ம ஸ்டிக்ஸ் எல்லாம் வைக்கணும். அப்ப நம்மளால ஒரு 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 தூண் இல்லாம எந்த ஒரு பொருளையுமே முகடா நிப்பாட்டவே முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் எந்த ஒரு தூணும் இல்லாம வானத்தை நிப்பாட்டி இருக்கேன் பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் இந்த வானத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது மேகங்கள் அதுல போற காட்சியை சுபஹானல்லாஹ் எல்லாம் எவ்வளவு அழகா சொல்றான். என்னமோ இந்த இந்த பூமியில ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் அப்படியே மொத்தமா போற மாதிரி எல்லா மேகத்தை சொல்றான். நம்ம அந்த மேகத்தை ஓட்டிட்டு போய் எங்க பொழிய சொல்றோமோ அங்க அந்த மேகம் பொழியும் அப்படின்னு நல்லா சொல்றோம். இப்படி தன்கிட்ட அதிகமான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் வச்சிருக்கக்கூடிய அந்த வானத்தை எல்லாம் தன்னுடைய கையில சுருட்டிடுவான். எத்தனை எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை எத்தனை கோள்கள், எவ்வளவு கேலக்சி, எவ்வளவு ஆச்சரியங்கள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் தன்னுடைய வலது கையில சுருட்டிட்டு கேட்பானா, இந்த பூமியில அரசர்கள்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் எங்கப்பா? நான் தான் உண்மையான அரசன். இந்த பூமியில அரசர்கள்னு சொல்லி இந்த பூமியை தனக்கு உரிமையா சொந்த கொண்டாடிட்டு இருந்த மனிதர்கள் எல்லாம் எங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். இப்படிதான் முதலாவது சூர் ஊதப்பட்டதுக்கு அப்புறமா எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம எல்லாம் நடக்காது. மனிதர்கள் எல்லாம் மரணிக்கப்படுறது, வானம் பூமி எல்லாம் அந்த சப்தத்தை கேட்ட உடனே எப்படி செயல்பட ஆரம்பிக்குமா, இந்த ஒரு சப்தத்துக்காக தான் இதுவரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு தலைவருடைய கட்டளைக்காக தொண்டர்கள் அப்படியே ஆவேசமா காத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த கட்டளை வந்த உடனே வேகமா செயல்படுவாங்கல்ல, அது மாதிரி இந்த வானமும் பூமியும் எப்படி செயல்பட ஆரம்பிச்சுன்னா இதுக்காக தான் அது இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சு. அப்ப அது மனிதனுக்கு எவ்வளவு திகிலா இருக்கும். என்னடா இவ்வளவு நாள் அமைதியாகவும் நமக்கு அரவணைப்பாகவும் என்னமோ இந்த வானமும் இந்த பூமியும் நமக்காகவே படைச்சிருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே, இது நமக்காக நினைச்சிட்டு இருந்தோமே, இன்னைக்கு நமக்கு எதிராக இவ்வளவு வேகமா செயல்படுதேன்னு அந்த ரூஹ் அதை மிரட்சியா பார்க்காதா? ஓ, முதல் சூர் ஊதுனதுக்கு அப்புறம் இது நிகழும். இரண்டாவது சூர் அடுத்ததா ஊதப்படும். முதல் சூருக்கும் இரண்டாவது சூருக்கும் எவ்வளவு காலம் இடைவெளி இருக்கு? 40 அப்படின்ற அறிவிப்புகள் இருக்கு. அது 40 நிமிஷமா, 40 நாளா, வாரமா, மாதமா, வருடமாங்கிறது அல்லாஹ் வாழும். ஆனா ரெண்டுக்கும் ஒரு கால இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்கு பின்பா அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா இரண்டாவது சூற அல்லாஹ் உதவிக்கிறான். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் தங்களுடைய சமாதிகளில் இருந்து வெளிப்பட்டு தங்கள் இறைவனிடம் விரைவார்கள். இது எப்ப நடக்க போகுது? இரண்டாவது சூர் ஊதப்பட்டதுக்கு அப்புறமா. இரண்டாவது சூர் ஊதப்பட்டவனே என்ன நடக்குது அப்படின்னா மண்ணறையில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இப்போ வேகமா உள்ள இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஓடுறாங்க. யாரை நோக்கி ஓடுறாங்க? அல்லாஹ்வை நோக்கி ஓடுறாங்க. இது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது இவங்க ஓடுற இந்த ஓட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு வர்ணனை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட வர்ணனைனா, எல்லை கற்களின் பக்கம் விரைந்து போவதை போன்ற இந்த மக்கள் மண்ணறையில இருந்து எந்திரிச்சு அல்லாஹ் கிட்ட ஓடுவாங்க. எல்லை கற்கள்னா என்ன? நம்ம ஒரு ரேஸ்ல இருக்கோம்னா நமக்கு முன்னாடி பினிஷிங் லைன் வச்சிருப்பாங்கல்ல. எப்படி ஒருத்தர் ரேஸ்ல பினிஷிங் லைனை தொடுறதுக்காக சுத்தி இருக்க எதையுமே கவனிக்காம வேகமா ஓடுவாரோ, இதே போல இந்த மண்ணறையில இருந்து எழுப்பப்பட்ட அந்த மனிதன் எதை பத்தியும் யோசிக்க மாட்டாராம். தூக்கத்துல இருந்து சாதாரணமா நம்ம பெட்ல தூங்கி எந்திரிச்சோம்னா கணவரை செக் பண்ணுவோம், பிள்ளைய செக் பண்ணுவோம், வீட்டுல எல்லாம் இருக்காங்களா செக் பண்ணுவோம். தூங்கி சாதாரணமா தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்கும் போது. ஆனா இந்த மண்ணறையில இருந்து மறுமைக்காக எந்திரிச்சு ஓடக்கூடிய மனிதன் எதையும் பார்க்க மாட்டான். நமக்கு ஒரு குழந்தை இருந்ததே, நம்ம ஒரு கை குழந்தையா இருக்கிற நிலையில மறுமை ஏற்பட்டுச்சே, இப்ப அதனுடைய நிலைமை என்ன யோசிக்க மாட்டாங்க. நமக்கு அன்பா ஒரு கணவர் இருந்தாரே, அவருடைய நிலைமை என்ன யோசிக்க மாட்டாங்க. என்னுடைய தாய் தகப்பன் இருந்தாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன அந்த ரூமி யோசிக்காத. அல்லாஹ் எப்படி ஓடுவாங்கன்னு சொல்றான். எல்லை கோட்டை நோக்கி ஓடுவதை போல இவங்க விரைந்து ஓடுவாங்க. இன்னும் இப்படி அல்லாஹ் எப்படி கொண்டு வர முடியுமா?
ஒண்ணுமே இல்லாம ஆக்குன இந்த மனிதர்களை கொண்டு வர முடியுமா? இந்த டவுட்டை யாரு கேட்டா? குறைஷிகள் கேட்டாங்க இல்லையா ரசூல்லா கிட்ட? அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? எப்படி இறந்து போன மனிதர்களை உயிர்ப்பிச்சு ஒன்றிணைப்பீங்க? அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா கியாமால சொல்லும் போது சொல்றாங்கல்ல, எலும்புகள் எல்லாம் நீங்க மக்கி மண்ணா போனதுக்கு அப்புறமும் அந்த எலும்புகள்ல இருந்து உங்களை திரும்ப நான் படிச்சு கொண்டு வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய விரல் நுனிய கூட நான் அச்சு பெசராம படைச்சிருவேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம மண்ணோட மண்ணா ஆக்கப்பட்டு நம்ம எப்பயோ வருஷத்துல போய் நம்ம அழுகி நம்ம உடல் அழுகி போயிருந்தாலும், இல்ல மறுமையுடைய சூருடைய சப்தத்தை கேட்டு நம்ம இறந்து போய் மரணிச்சவங்களா இருந்திருந்தாலும், திருப்பி நம்மள அல்லாஹ் எழுப்பும் போது எப்படி எழுப்புவானா, இந்த பூமியில நான் வாழும்போது என்னென்ன அங்க அடையாளங்களோட இருந்தனோ அல்லாஹ் என்னை அப்படியே எழுப்புவான். அந்த விரலுடைய நுனியில கூட மாற்றம் இருக்காதா? அந்த அளவுக்கு நுட்பமா அல்லாஹ் அவங்களை திருப்பி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த எழுப்புறதுக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு ஒப்பீடு சொல்றாங்க. முதல்ல இந்த எழுப்புறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய நபிமொழி, அல்லாஹ் ஆதமுடைய அந்த முதுகு எலும்புல கீழே இருக்குள்ள டெயில் போனுன்னு சொல்லி அந்த ஒரு பகுதி மட்டும்தான் மண்ணுல மக்காம இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஒரு துண்டு எலும்புல இருந்து இவ்வளவு பெரிய உருவத்தை அல்லாஹ் கொண்டு வந்துருவான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத இந்திரிய துளி தண்ணி மட்டமான ஒரு பொருளா அதை நம்ம பார்ப்போம். அருவருப்பான ஒரு பொருளா நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே இல்லாத அந்த இந்திரிய துளியில இருந்தே அல்லாஹ் நம்மளை உருவாக்கிட்டான் அப்படின்னா, இந்த மனிதன் இந்த அளவு உயரத்துல இப்படிதான் இருப்பான் உருவாக்கி அப்புறம் நம்மளை அழிச்சதுக்கு அப்புறமா திரும்ப நம்மளை கொண்டு வர்றது கஷ்டமா இறைவனுக்கு? எந்த மாடலும் இல்லாத போதே கொண்டு வந்துட்டான். இப்ப இப்படிதான் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாடல்ல இருந்து அல்லாஹ் நம்மளை உயிர்ப்பிச்சு கொண்டு வர்றது அல்லாஹ்வுக்கு சிரமமா? இல்ல. அப்ப அந்த எலும்புகள் இருந்தாலே அல்லாஹ் அதுல இருந்து நம்மளை உருவாக்கி மறுமையில எழுப்பிடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் இதனுடைய ஒரு அழகான ஒரு எப்படி அந்த மனிதர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, அல்லாஹ் வானத்துல இருந்து மலையை இறக்குறான். அந்த மலை எப்படி பூமியில இருந்து செடிகளை முளைக்க வைக்குதோ. இப்ப இது நிறைய நம்ம அந்த ஏஐ சீன்லாம் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன விதை அப்படியே குட்டி குட்டியா வந்து வர மாதிரி அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா மழை பெஞ்ச உடனே உள்ள இருந்து செடிகள் அந்த மாதிரி சொல்றாங்க, எப்படி ஒரு மழை பெஞ்சா பூமியில இருந்து செடிகள் முளைச்சு வருது, அதே போல அல்லாஹ் இரண்டாவது சூர் ஊதின உடனே உள்ள இருந்து எல்லா மனிதர்களும் புறப்பட்டு வந்துடும். இது வரைக்கும் அழிந்து போன எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து கடைசி பிறந்து மரணிச்சு போன அந்த ரூஹ் வரைக்கும் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இப்படி எல்லாரும் முளைச்சு வந்துட்டா அவங்கதான் மண்ணறையில இருந்து இரண்டாவது சூர் ஊதப்பட்டு பூமியில இருந்து அல்லாஹ் சந்திக்கிறதுக்காக நம்ம ஓடி போகக்கூடிய நிலை வந்துருச்சுன்னா நம்மளுடைய இன்னொரு புதிய பயணத்துக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்றது அர்த்தம். நம்மளுடைய ஐந்தாவது பயணத்துக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்றது அர்த்தம். அப்படியே செடிகள் முளைச்சு வர்றது போல பூமியில இருந்து அவங்க அப்படியே எழுந்து வந்து அல்லாஹ்வை நோக்கி விரைந்து ஓடுவாங்க. அஞ்சாவது உலகத்துடைய பயணம் ஆரம்பமாகுது. சொல்றான்ல, உங்களை நான் மண்ணில இருந்து படைச்சேன், திரும்ப உங்களை மண்ணுக்கு கொண்டு போவேன், திரும்ப உங்களை மண்ணில இருந்து எடுக்கிறேன். இப்ப மீண்டும் நம்மை மண்ணில இருந்து அல்லாஹ் உருவாக்கும் போது வித்தியாசமான காட்சிகளா இருக்குமா அந்த உலகம்? யோசிச்சு பாருங்களேன். நீங்க காலையில உங்களுடைய பெட்ல இருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு உங்க பால்கனில இருந்து நிக்கிறீங்க. இல்ல உங்களுடைய வீட்டுடைய வாசல்ல வந்து நிக்கிறீங்க. என்னென்ன காட்சிகள் எல்லாம் பார்ப்பீங்க? என்னென்ன தெரியும்? சாட்ல சொல்லுங்க, என்னென்ன தெரியும்? தூங்கி எழுந்து நம்ம வந்து வெளியில உலகத்தை பார்க்கும்போது மரம் தெரியும். வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? வானம் தெரியும். வானம், மனிதர்கள் தெரிவாங்க. வேற சூரியன் தெரியும். வேற என்ன தெரியும்? பறவைகள் தெரியும். வேற என்னென்னலாம் நம்ம பார்ப்போம்? கட்டிடங்கள் பார்க்க மாட்டோமா நம்ம எந்திரிச்சு வரும்போது வெளியில? வேற வேற கட்டிடங்கள் தெரியும். அப்ப இதெல்லாம் சாதாரணமா ஒரு மனிதன் தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து பார்க்கிற காட்சிகள் இந்த உலகத்துல. அதே இது மறுமைக்கு எந்திரிச்சு வரக்கூடிய மனிதன் எதை பார்ப்பான் தெரியுமா?
ஒண்ணுமே இல்லாம அது வனாந்தரமா இருக்கிறத பார்ப்பாங்க. என்னடா இந்த பூமியில தானே நம்ம வாழ்ந்தோம், இங்கதானே நம்ம அழிக்கப்பட்டோம், திரும்ப நம்ம இங்க எழுப்பப்படும் போது இங்க எதுவுமே இல்லையே. மரங்கள் இருக்காதா, செடிகள் இருக்காதா, பறவைகள் இருக்காதா, கட்டிடங்கள் இருக்காதா, அவன் வாழ்ந்த வீடு அங்க இருக்காதா, அவனோட அம்மா வீடு அங்க இருக்காது, எதுவுமே இருக்காது. நண்பர்களுடைய வீடு இருக்காது, தெருக்கள் இருக்காது, சாலைகள் இருக்காது. மனிதனுக்கு அந்த இடமே புதுசா இருக்குமா, பரிச்சயம் இல்லாத ஒரு இடமா இருக்குமா. எந்த முகவரியும் எந்த அடையாளமும் இல்லாம பூமி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்குமா. இந்த புதிய இடம் என்ன அப்போ? ஏதாவது வேற ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை உயிர்ப்பிச்சு கொண்டு வந்திருக்கானான்னு கேட்டா இல்ல. நாம வாழ்ந்த இதே பூமிதான். நாம வாழ்ந்த இதே பூமிதான். நம்ம மரணிச்சு மீண்டும் மறுமைக்காக நம்ம எழுப்பப்படும் போது அந்த பூமியினுடைய காட்சியே வித்தியாசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு பிளைன் கிரவுண்ட்ல நிக்கிறோம். கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஒரு மரம் கூட தெரியலன்னா அந்த காட்சி நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்குல்ல. என்னடா ஒண்ணுமே தெரியல. கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லையே. இன்னும் பயணம் பெருசா இருக்குமோ, நீளமா இருக்குமோ, ஒரு பதட்டத்தை கொடுக்கும்ல. அப்ப இந்த சூனியமா இருக்கும். கரெக்டா சொல்லுதா இருந்தா. என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கும். அப்போ மறுமையில யோசிச்சு பாருங்க. எல்லா மனிதனும் எந்திரிச்சு ஓடிட்டே இருப்பான். ஆனா சுத்தி மனிதனை தவிர அவனால வேற எதையுமே பார்க்க முடியாது. மனித இனத்தை தவிர ஒவ்வொருத்தரும் விரண்டு ஓடுறதை தவிர அவனுடைய கண்களுக்கு வேற எந்த காட்சியும் தெரியாது. மரம், செடி, கொடி, மனித கட்டிடங்கள் எதுவுமே தெரியாது. இப்பல்லாம் என்ன பண்ணிட்டா, இந்த பூமியவே வேறு பூமியா மாத்தி நமக்கு மறுமையை நிகழ்த்தான். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருக்குறை குர்ஆன்ல சொல்லும்போது சொன்னா, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாதி. இந்த பூமியும் வானமும் வேறு ஒண்ணாக மாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா வானத்துல மேகங்கள் இருக்கணும், இருக்காது. வானம் வெறிச்சோடி இருக்குமா. விசுவாசம் என்ன சொல்றாங்கல்ல, மறுமையில மனிதன் எழுப்பப்படக்கூடிய அந்த உலகம் எப்படி இருக்கும்னா, ஒரு வெள்ளை ரொட்டி துண்டை போல சமமா இருக்கும். நல்ல வெள்ளையா, பிளைனா, வேற எந்த நிறமும் இல்லாம ஒரு வெள்ளை நிற ரொட்டி துண்டை போல இந்த உலகம் இருக்கும். அதுல எந்த அடையாளங்களும் இருக்காதுன்னு சொல்றாங்க. எந்த அடையாளமும் இருக்காது அப்படின்னு சொல்லி மென்சுரல் சொல்றாங்க. எந்த அடையாளமும் இல்லாம இந்த உலகம் மாற்றப்பட்டு வறுமைக்காக நமக்கு ஒரு புதிய உலகமா இருக்கு. ஏன் அல்லாஹ் இப்படி அடையாளங்கள் இல்லாம வச்சிருக்காங்க தெரியுமா? மனிதனுக்கு கொஞ்சம் கூட அதுல ஒரு கம்ஃபர்ட் இல்லாம அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இங்கதான் நான் வாழ்ந்தேன், இங்கதான் நான் நின்றேன், இங்கதான் நான் பயணிச்சேன் அப்படின்ற எந்த அடையாளம், ஏதாவது ஒரு அடையாளம் இருந்ததுன்னா அது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குங்க. அந்த ஒரு துளி கம்ஃபர்ட் கூட அல்லாஹ் இல்லாம வச்சிருக்கோம். புது இடமா. இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த பூமி, இவ்வளவு நாள் இந்த மனிதர்கள் செய்த பாவத்தினால நிரப்பப்பட்ட பூமி, இணை வைப்பால நிரப்பப்பட்ட பூமி, ஏமாற்றத்தாலையும் துரோகங்களாலையும் அநீதங்களாலையும் உறவு முறிக்கிறதுகளாலையும் நிரப்பப்பட்ட இந்த பூமி, கொலைகளால ரத்தம் சிந்தி நிரப்பப்பட்ட இந்த பூமி மறுமையில புதிய ஒரு பூமியா இருக்குமா. அப்போ அது யாருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டதா மட்டும்தான் இருக்குமா. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டதா மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் வேற ஒரு பூமியை தயார்படுத்தி வச்சிருக்கான். மறுமை இதே பூமிதான். அதனுடைய தன்மையவே அல்லாஹ் மாத்தி வச்சுட்டான். இன்னும் இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் இதுல என்னென்னலாம் வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்கும்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 50வது அத்தியாயத்துடைய 22வது வசனத்துல சொல்லும் போது சொல்றான், இந்த மனிதர்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் பொய்ப்பிச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இப்ப பார்ப்பாங்க. அவங்களுடைய பார்வையின் திரை அகற்றப்படும். அவர்களுடைய பார்வை கூர்மையாக்கப்படும். அப்ப இந்த பூமியில உள்ள பார்வை மாதிரி நமக்கு அங்க இருக்காது சகோதரிகளா. அந்த பார்வை அல்லாஹ் இன்னும் பட்டை தீட்டிடுவான். அந்த பார்வை, அந்த பார்வை இன்னும் ஷார்ப்பாயிரும். அப்ப அது எதெல்லாம் பார்க்கும். ஏற்கனவே அந்த ரூஹுக்கு ஒரு மிரட்சி. நான் வாழ்ந்த பூமி இல்ல, அதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை. எனக்கு அரவணைப்பையும் எனக்கு பாதுகாப்பையும், நான் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற அந்த வானம் இல்லை. யோசிச்சு பாருங்க. இப்ப சமீபமா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல எல்லாம் வானத்துல மேல அந்த
ஃபைட்டர் ஜெட் பறக்கிறதோ இல்ல அந்த அணுகுண்டு போடப்படக்கூடிய அந்த மிசைல் வர்றதோ, அந்த காட்சியை பார்க்கும் போதே வானம் ஏதோ சேஃபா இல்லாத மாதிரி நினைச்சு வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. அதுவே அவ்வளவு பயங்கரமானதா இருக்குன்னா மறுமையுடைய வானம் அப்ப எப்படி இருக்கும்? இப்போ மனிதனுக்கு அது எவ்வளவு மிரட்சியா இருக்கும். நான் பார்த்த பூமி இது இல்ல, நான் பார்த்த வானம் இது இல்ல, இது எல்லாமே எனக்கு ஒரு அந்நியனா என்ன உணர வைக்குது, ஏதோ இந்த இடத்துக்கு நான் புதுசா உள்ளவனா என்ன உணர வைக்குது அப்படிங்கிற நிலையில மனிதன் இருக்கும்போது அல்லாஹ் அவனுடைய பார்வையையும் கூர்மையாக்கி வச்சிருவானா. அது இதுவரைக்கும் பார்க்காத எல்லா காட்சிகளையும் பார்க்கும். மலக்குமார்களை பார்க்கும், ஜின்களை பார்க்கும், நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கத பார்க்கும் மறுமையில. அப்ப இந்த பார்வை இன்னும் கொஞ்சம் அதுக்கு என்ன செய்யுமா, பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும். யோசிச்சு பாருங்க, மனிதனை எழுப்பி நிப்பாட்ட போற பூமியிலேயே இவ்வளவு மாற்றம், அந்த வானத்திலேயே இவ்வளவு மாற்றம் அப்படின்னா மறுமைக்காக எழுந்து வந்த மனிதனை அல்லாஹ் எவ்வளவு மாத்திருப்பான். அவனுக்கு என்னென்ன மாற்றம்லாம் அல்லாஹ் பண்ணி எழுப்பியிருப்பான். என்ன மாற்றத்தோட இருப்பான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க? மறுமையில் எழுப்பப்படக்கூடிய மனிதன் ஆடை இன்றி இருப்பான், கத்னா செய்யப்படாத நிலையில இருப்பான், கால்ல செப்பல் அணியாத நிலையில இருப்பான். பாருங்க, எப்படி அல்லாஹ் பூமியில இருந்து எல்லாத்தையும் முறிச்சு எடுத்து அதை வேற ஒண்ணா மாத்துனானோ, அதே போல மனிதனுடைய ஆடை, அவனுடைய காலணி, பிறக்கும் போது அவன் எப்படி கத்னா செய்யப்படாத நிலையில இருந்தானோ அதே போல திரும்ப அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, முதலில் படைப்புகளை படைத்ததை போன்றே மீண்டும் நாம் அதை எழுப்புவோம். திரும்ப அதை மீட்கப்படும் போதும் அதை நம்ம முதல் படைப்புல அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எழுப்புவோம் அப்படின்னு. அப்ப ஆடை இல்லாம, கத்தனா செய்யப்படாம, கால்ல செருப்பணியாத நிலையில மனிதன் வருவான். அப்ப இது சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார் சொல்லுங்களா, ஆடை இல்லாமலா? ஒவ்வொருத்தருடைய மறைவுறுப்பும் வெளிப்படுமே, ஆணும் பெண்ணும் கலந்திருப்பாங்களே, இது எப்படி யார் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வெட்கம் ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ஆடை இல்லாம அவங்க அங்க இருக்கிறதோ, இவர் ஆடை போடாம இருக்காரு, நான் ஆடை போடாம இருக்கிறேனோ, அந்த விஷயம் அவங்களுக்கு ஒரு பெருசாவே இருக்காது. அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் அவங்களை ஆட்கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன பயங்கரம்? ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது அவனுடைய ஆடை விஷயத்துலதான் ரொம்ப கவனமா இருப்பான். தான் சில நேரங்கள்ல பேச்சுல ஏதாவது உளறுனா கூட அது கூட அவனுக்கு பெரிய பாதிப்பா இருக்காது. ஆனா எதுல கவனமா இருப்பான்? ஆடை கரெக்டா இருக்கணும், எந்திரிக்கும் போது கரெக்டா இருக்கணும், நடக்கும் போது கரெக்டா இருக்கணும், என்னுடைய உடல் அங்கங்கள் எதுவும் வெளிப்பற்ற கூடாது, நான் இழிவடைகிற நிலையில என்னுடைய அங்கங்கள் எதுவும் வெளிப்பற்ற கூடாது, அதுல மனிதன் ரொம்ப கவனமா இருப்பான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உலகத்துல தான் வாழும் போது பிடித்த பிடித்த ஆடைகள், தன்னோட உடம்புக்கு ஒத்து போகிற ஆடைகள், தனக்கு பிடிச்ச நிறத்துல ஆடைகளை அணிஞ்சிட்டு இருந்த அந்த மனிதனை அல்லாஹ் மறுமையில எழுப்பப்படும் போது ஆடை இல்லாம எழுப்பப்படும். ஆனா அது மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. மண்ணறையில கொண்டு போய் வைக்கும் போதாவது கஃன் ஒரு ஆடையோட உள்ள வச்சாங்க. ஒரே நிற ஆடைனாலும் அது இறுக்கமா டைட்டா சுத்தி நம்மளை கட்டி வச்ச ஆடைனாலும் ஒரு ஆடைன்னு ஒண்ணு இருந்து. ஆனா மண்ணறையில இருந்து வெளியேற்றப்படும் போது ஆடையே இல்லாம நம்ம வெளியேற்றப்படும். ஆனா அது நமக்கு ஒரு கவலையாவே இருக்காது. ஏன் கவலையா இருக்காது? அதை விட பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பயங்கரம்? அது என்ன அப்படின்னா அந்த நாளுடைய தன்மை. அந்த நாளுக்கு நல்லா ஒரு சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். அந்த நாளுடைய தன்மைகள் தான் அவங்கள அந்த நேரத்துல ஒரு திகிலையும் ஒரு அதிர்ச்சியிலையும் வச்சிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இத அல்லாஹ் மறுமை நாளுடைய வர்ணனைகளும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். மறுமை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் எத்தனை விதமான வார்த்தைகள் பயன்படுத்துறான். யௌமுத்தீன், கியாமா, வேற யௌமுல் ஹிசாப், நிறைய வார்த்தைகள் அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமையுடைய அந்த தினத்தை விவரிக்கிறதுக்காக. இந்த ஒவ்வொரு வர்ணனையும் என்ன அப்படின்னா அந்த நாளுடைய தன்மை. அந்த நாள் இப்படி இருக்கும், அதனால அதுக்கு இந்த ஒரு பேர் அப்படின்னு அந்த நாளுடைய அதிர்ச்சிகளையும் அங்க உள்ள அந்த திடுக்கங்களையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
அந்த திடுக்கங்களின் காரணமாகவும் அந்த நிகழ்வுகளின் காரணமாகவும் தான் அந்த மனிதன் அப்படியே ஒரு மூர்ச்சையா ஒரு பயத்துல ஒரு மயக்கத்துல இருப்பான். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம். முதலாவது அல்லாஹ் இந்த மறுமை நாளை பத்தி தன்னுடைய திருமறை குரான்ல எந்த ஒரு பெயரால அடையாளப்படுத்துறான் அப்படின்னா ஹாக்கா அப்படிங்கிற பேர்ல அடையாளப்படுத்துறான். 69வது அத்தியாயத்துடைய 1, 2 வசனங்கள்ல இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு. அல் ஹாக்கா, யௌமுல் ஹாக்கா. ஹாக்கானா என்ன அர்த்தம்? தவிர்க்க முடியாத உண்மை. ஹாக்கானா என்ன அர்த்தம்? தவிர்க்க முடியாத உண்மை. அத அத அதை மீறி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. அதை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதை கடந்து போகவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பேரா இருந்தா அந்த பிரசவ வலி ஏற்படுறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிதர்சனமான உண்மை. மரண நேரத்துல சக்கராத் வர்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல மறுமை ஏற்படுவது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. மறுமையை நம்பிக்கை கொள்றது நம்மளுடைய ஈமான்ல ஒரு பகுதி. மறுமை நாள நம்பிக்கை கொள்ளல அப்படி ஒண்ணு நடக்கும். நான் எல்லாத்தையும் நம்புறேன். அல்லாஹ்வை நம்புறேன், மலக்குமார்கள் நம்புறேன், வேதங்களை நம்புறேன். ஆனா நான் மறுமையை நம்பலைன்னா என்ன ஆகும்? என்னுடைய ஈமான் மொத்தமும் அடிபட்டு போகும். நான் உண்மையான இறை நம்பிக்கையாளராவே ஆக முடியாது. அப்போ இந்த மறுமை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், மனிதர்கள் கடந்து போக முடியாத ஒரு உண்மை இது. இதுல இருந்து தப்பிச்சு போக அவனுக்கு வாய்ப்பும் இல்ல. எந்த அவகாசமும் இல்ல. எந்த எக்ஸ்கியூஸும் இல்ல. எந்த சான்ஸும் இல்ல. கண்டிப்பா இது வந்தேதான் ஆகும். அத அவன் ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். முதலாவதா அல்லாஹ் மறுமையினால ஹாக்கா அப்படின்னு சொல்லி. அடுத்ததா மறுமை நாள் அல்லாஹ் எந்த பெயர்ல அடையாளப்படுத்துறானா யௌமுல் ஆஹிரா. யௌமுல் ஆஹிரா என்ன அர்த்தம்? ஆஹர்னா மற்றொரு, வேறொரு. இந்த உலகம் முடிஞ்சிருச்சு, இனி இது வேறொரு உலகம். இதுதான் நிரந்தரமான உலகம் அப்படிங்கறது அல்லாஹ் குறிக்கிறதுக்காக மறுமையை யௌமுல் ஆஹரான்னு சொல்றான். அப்ப எந்திரிச்சு நிக்கிறான் பாத்தீங்களா மனிதன் மண்டரையில இருந்து, அவன் விரண்டு ஓடுறான் பாத்தீங்களா அல்லாஹ்வை நோக்கி. அப்படி அவன் விரண்டு ஓடும்போது இந்த நாளுடைய ஒவ்வொரு தன்மையையும் அவன் உணர்வான். ஓ, இந்த நாள் இது நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு உண்மையான ஒரு நாள். இதுல எல்லாத்தையும் நம்ம சகிச்சு தாண்டிதான் வரணும். இதுல நமக்கு கேள்வி கணக்கு இருக்கு, மீசான் தெராஸ் இருக்கு, சிராத் பாலம் இருக்கு. அல்லாஹ் சொன்ன எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கறத அவன் உணரும் போது இன்னும் கொஞ்சம் பயப்படுவான். அடுத்ததா இதை யௌமுல் ஆஹிராவா அவன் உணரும் போது இதுதான் என்னுடைய புதிய சகாப்தம், என்னுடைய புதிய தொடக்கம் இதுதான். அல்லாஹ் சொன்ன எல்லாத்தையும் இப்ப என்னுடைய கண்களால நான் பாக்குறேன் அப்படிங்கிறத மனிதன் உணரும் போது இது யௌமுல் ஆஹிரா அப்படிங்கறத அவன் உணர்வானா, அந்த பதட்டத்துல அவன் இன்னும் கொஞ்சம் திடுக்கிட்டு ஓடுவான். இப்ப தெரியுதா ஏன் அவன் ஆடை அணியாம இருந்தது கூட அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லைங்கிறது. அடுத்தது அல்லாஹ் இந்த நாளை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது 78வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்துல சொல்றான் யௌமுல் ஃபஸ்ல். ஃபஸ்ல் தீர்மானிக்கப்படக்கூடிய நாள். ஃபர்ஸ்ட்னா வகுப்பறைக்கு ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுவாங்க. குரூப்புக்கு பிரிச்சு விடுறதெல்லாம் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லுவாங்க. அப்ப தீர்மானிக்கப்படக்கூடிய நாள். நீ எந்த பிரிவு, நீ எந்த இடம்னு தீர்மானிக்கப்படக்கூடிய நாள். உன்னுடைய கையில வலது கையில பட்டோலை வரப்போதா, இடது கையில பட்டோலை வரப்போதா, நீ வலது சாராரா நிக்க போறியா, இல்ல நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்களா ஒரு ஆன்மா நிக்க போதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படக்கூடிய நாள். அப்போ மனிதன் மண்ணறையில இருந்து எந்திரிச்சு வந்து இத பார்த்த உடனே அவன் புரிஞ்சுக்குவான் என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இங்க எனக்கான முடிவு கொடுக்கப்பட போகுது. அப்ப இதுவரைக்கும் நான் சந்திச்ச எந்த முடிவும் நிலையானது இல்ல, இது என்னுடைய நிலையான முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத மனிதன் உணர்வான். அது அந்த நாள் அவனுக்கு உணர்த்துவான். ஏன்னா அந்த நாள் அந்த அளவுக்கு வித்தியாசமானதா இருக்குல்ல. எதுவுமே இல்லாம வானம் மாற்றப்பட்டு பூமி மாற்றப்பட்டு மனிதன் அதுல நின்றாலே பரிச்சயம் இல்லாத மாதிரி உணர்வான். நம்ம வீடு அப்படின்னா ஒரு உணர்ச்சி இருக்கும் தெரியுமா? நீங்க எத்தனை இடங்களுக்கு போங்க, ஒரு சிலர் இதை சொல்லுவாங்க, நான் என் வீட்டுல வந்து கால் வச்சாதான் எனக்கு ரிலாக்ஸேஷன், அப்பதான் எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வெறும் காலோட நம்ம வீட்டுல நடந்து போகும்போது நம்ம வீட்டுடைய தரைகள் ஒண்ணும் மனிதர்கள்லாம் கிடையாது. அதுக்கும் நமக்கும் அப்படி ஒரு பந்தம் பழக்கம்லாம் கிடையாது. ஆனா அங்க வந்து நம்மளுடைய வீட்டுல நம்ம காலை வச்சு நடந்து உள்ள போகும்போது அது ஒரு கம்ஃபர்ட் நமக்கு கொடுக்கும். அது ஒரு 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 நிதானத்தை ஒரு அமைதியை நமக்கு கொடுக்கும்.
அப்போ மனிதன் இந்த பூமியில வெறும் கால வைப்பா மறுமையில, அது அவனுக்கு புதுசா இருக்குமா, அந்நிய நிலத்துல இருந்த மாதிரி இருக்குமா. அப்ப அந்த அந்நியமே அவனுக்கு உணர்த்த ஆரம்பிக்குமா இந்த நாள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. இது ஒரு ஹாக்கா, இது ஆஹிரா, இது ஃபஸ்லு அப்படிங்கிறது. அடுத்ததா இந்த மறுமை நாள் அவனுக்கு திகிலூட்டக்கூடியதா இருக்கிறதுக்கான காரணம் எல்லாம் சொல்றான். இது யௌமுல் ஹிசாப். யௌமுல் ஹிசாப் கணக்கு பார்க்கக்கூடிய நாள் மனிதன் உணர்ந்துக்குவான். இது வரைக்கும் நான் நன்மைகள் செஞ்சேன், தீமைகள் செஞ்சேன், அதை எழுததான் பட்டுச்சே தவிர எனக்கு அது கணக்கு பார்த்து கூலி கொடுக்கப்படல. ஆனா இப்போ எனக்கு அதுக்கான கணக்கை நான் பார்க்க போறேன். எவ்வளவு பதட்டமா இருக்கும். ஒரு தேர்வை நம்ம எழுதி அந்த மதிப்பெண் உள்ள பேப்பரை வாங்குறதுக்கே நமக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு. அப்போ இத்தனை வருட வாழ்க்கை, 60 வருட வாழ்க்கை, 20 வருட வாழ்க்கை, 80 வருட வாழ்க்கைக்கான பதில நான் வாங்க போறேன். அதுக்கான ரிசல்ட்டை நான் வாங்க போறேன்னு மனிதன் உணரும் போது அந்த நாள் அவனுக்கு திகிலூட்டக்கூடியதா இருக்கும். இன்னும் அல்லாஹ் இந்த நாளை பத்தி சொல்லும் போது பாரியான்னு சொல்லுவோம். திடுக்கிட செய்யும் நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நாள். எல்லாமே சடனா, எல்லாமே சடனா அவனுக்கு அதிர்ச்சியை, அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அடுத்து அல்லாஹ் இந்த நாளை பத்தி சொல்லும் போது தன்னுடைய திருமறை குரான்ல 79வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல சொல்றான். துவாஇமத்துல் குபுரா, துவாஇமத்துல் குபுரா, தடுக்க முடியாத பேரமளிகளை கொண்ட நாள். தடுக்க முடியாத பேரமளிகள், அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த நாள்ல ஏற்படக்கூடிய வேதனைகளும் அந்த நாள்ல ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளையும் யாராலையும் தடுத்து தடுத்து நிறுத்த முடியாது. சூரியன் 1 மைல் தூரத்துல இருக்கும், யாராவது அதை தடுத்து நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்ட முடியாது. அப்போ அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு தடுத்து நிறுத்த முடியாத பேர் அழிவுகள் எல்லாத்தையும் அவன் சந்திக்கக்கூடியவனா இருப்பான் அப்படிங்கிறத அந்த நாள் அவனுக்கு உணர்த்தும். அடுத்து அல்லாஹ் இந்த மறுமையை தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லும் போது சா சா அட் நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதனுடைய முடிவுகள் தீர்மானிக்கப்படக்கூடிய நேரம் அப்படின்னு மறுமை நாள அடையாளப்படுத்துறாங்க. இன்னும் இந்த மறுமையை அல்லாஹ் சொல்லும் போது யௌமுத்தீன் அப்படின்னு சொல்றோம். யௌமுத்தீன், தீர்ப்பளிக்கப்படக்கூடிய நாள். இப்போ மனிதன் என்ன பண்ணுவான்னா, மண்ணறையில இருந்து எழுந்து இந்த நாள்ல அடி எடுத்து வைக்கும் போதே எதை உணர்ந்துருவான் அப்படின்னா, இது தீர்ப்பளிக்கக்கூடிய நாள். அல்லாஹ் சொன்னானே, நீ அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கான கூலி உனக்கு இருக்கு, அணு அளவு நீ தீமை செய்திருந்தாலும் அதுக்கான கூலியை நீ அறிவாய்ன்னு அல்லாஹ் சொன்னானே. இப்ப என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் தீர்ப்பாக போதே, ஒவ்வொன்னையும் அல்லாஹ் இடை போட போறானே, எனக்கு தீர்ப்பு கொடுக்க போறானே, நான் இதுல வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற தீர்ப்பை நான் வாங்க போறேன் அப்படிங்கிறத மனிதன் வருவான். அடுத்ததா இந்த மறுமை நாள் அல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான். யௌமுல் கியாம் அப்படின்னு சொல்றான். கியாம்னா என்னது? கியாமுல் லைல்லாம் நம்ம சொல்றாங்க. கியாம்னா நிக்கிறது. இப்ப இந்த நாள் அல்லாஹ் ஏன் யௌமுல் கியாம்னு சொல்றான்? ஏன்னா அந்த நாள்ல மனிதன் காத்துட்டு இருக்க போறான், நிலையா நிக்க போறான். உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் அல்லாவை சந்திச்சு விசாரணை முடிஞ்சுதான் போக முடியும். சில நபர்களுக்கு தான் அல்லாஹ் விசாரணையின்றி சொர்க்கம் தரான். அவர்களை தவிர மீது எல்லாரும் அங்க நிக்கணும். யௌமுல் கியாம், நிற்கக்கூடிய நாள், நீ நில்லு. ஆனா ஒரு நாள் அங்க எவ்வளவு வருஷத்துக்கு சமமா? ஒரு நாள் எத்தனை வருடத்துக்கு சமமா இருக்குமா வறுமையில? ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமமா இருக்கு. சுபஹானல்லாஹ், எத்தனை நாட்கள் நம்ம நிக்க போறோம். மனிதன் தன்னுடைய மண்ணறையிலிருந்து எழுந்து வரும்போதே புரிஞ்சுக்குவானா, இது யௌமுல் கியாமா ஆச்சு, நான் எவ்வளவு நாள் இங்க நிக்க போறேன்னு தெரியலையே. இந்த இந்த நிக்கிறத விட காத்திருக்கிறது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும். இதுல எவ்வளவு நேரம் நான் காத்திருந்து அல்லாஹ் கிட்ட என்னுடைய நன்மை தீமைகளை பெற்றுக்க போறேன் அப்படிங்கிற ஆஹ் திகைப்புல இருப்பானா. அதே போல இந்த வறுமையை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொன்னார், யௌமுல் ஹஸ்ர், யௌமுல் ஹஸ்ர், கை சேதப்படும் நாள். கை சேதப்படுறதுன்னா என்னது? கை சேதப்படுறதுன்னா என்னது? நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது. அப்போ நினைத்து நினைத்து வருந்துறது தான் கை சேதப்படுறது. இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே. இப்போ வறுமை நாள் எல்லாம் கை சேதப்படக்கூடிய நாள்னு சொல்றான் அப்படின்னா, வறுமை நாள்ல நமக்கு எல்லாமே நினைவுக்கு வருமான்னு கேட்டா நினைவுக்கு வரும்.
நம்ம முதல்ல இந்த உலகத்துல பிறந்த போது நமக்கு எதுவுமே நினைவில்லாம பிறந்திருக்கோம். தாயுடைய கருவறையில நம்ம எப்படி வாழ்ந்தோன்ற நிகழ்வு நமக்கு தெரியுமா? இல்ல. நினைவில்லாம பிறந்திருக்கோம். தாயுடைய கருவறைக்கு 120வது நாள்ல நம்ம வந்தபோது ஆலமுல் அருவாகுவ பத்தின எந்த நினைவும் இல்லாம நம்ம வந்திருப்போம். இது எல்லாத்துக்கும் மாற்றமா மறுமை இருக்கணும். மறுமை அல்லாஹ் யௌமுல் ஹஸ்ர்ன்னு சொல்றான். அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத நினைப்போடையே நிப்பான். அவனுக்கு எல்லாமே நினைவுக்கு வருமா? இந்த நேரத்துல இத்தனை இந்த நொடியில நான் இப்படி ஒரு தவறை செஞ்சேன். யாருக்கும் தெரியலன்னு நினைச்சு இந்த தவறை ஒரு செஞ்சேன். அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு தவறு ஒண்ணு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாமே நினைவு வரதா இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்வான், இந்த நாள் யௌமத் தனாத் அழைக்கப்படும் நாள். ஒவ்வொரு ரூஹும் அழைக்கப்படக்கூடிய நாள் விசாரணைக்கு. அடுத்து சொல்றான், யௌமத் தலாக் சந்திக்கும் நாள். ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க போறான். எதை சந்திக்க போறான்? அல்லாஹ்வை சந்திக்க போறான். தன்னுடைய நன்மை தீமையை சந்திக்க போறான். தன்னுடைய முடிவை சந்திக்க போறான். அதனால இந்த நாளுக்கு அல்லாஹ் யௌமுத் தலாக் அப்படின்னு ஒரு பேர் சொல்றான். அடுத்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னன்னா, யௌமத் துபுல சராஇர். யௌமத் துபுல சராஇர். ரகசியங்கள் வெளிப்படும் நாள். ஒரு மனிதன் இந்த நாள்ல எழுந்து வந்த அந்த மறுமையுடைய அந்த அந்த பூமியுடைய மாற்றத்தையும் வானத்துடைய மாற்றத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருமா? சுப்ஹானல்லாஹ், இந்த நாள்ல எல்லா ரகசியங்களும் வெளியாக போகுது. நான் என்னை பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையும் பூமியில மறைச்சு வச்சு நான் இவ்வளோ நல்லவன் என்னை வெளிக்காட்டி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது எல்லாமே இன்னையோட முடிய போகுது. நான் எப்படிப்பட்ட மனிதன்றது எல்லாருக்கும் தெரிய போகுது. நான் ரகசியமா செய்த பாவங்கள் எல்லாம் வெளியில தெரிய போகுது. மனிதன் உணர்வானா இந்த ரகசியங்கள் வெளிப்படும்னால். அடுத்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான் இந்த நாளை பத்தி, யௌமல் ஆசிஃபா. யௌமல் ஆசிஃபா, அது நெருக்கமாக இருக்கும் நாள். யௌமல் ஆசிஃபா, நெருக்கமா இருக்கக்கூடிய நாள். அப்ப அந்த மனிதன் உணர்வானா அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் சந்திக்க போறேன். இது எனக்கு ரொம்ப அருகாமையில இருக்கக்கூடிய நாள் நல்லா சொன்ன நாளை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத மனிதன் உணர்வான். இன்னும் இந்த நாளுக்கு உள்ள வார்த்தைகள் இல்லாம அதுக்குன்னு தனி ஒரு பெயர் இல்லாம அல்லாஹ் சில வர்ணனைகள் சொல்லியிருக்கான். அது என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், குழந்தைகளையும் நரைக்க வைக்கக்கூடிய நாள் இது அப்படின்னு சொல்றான். குழந்தைகளையும் நரைக்க வைக்கும்னா என்ன அர்த்தம்? குழந்தைகளையும் நரைக்க வைக்கும்னா என்ன அர்த்தம்? நரை, சில இப்போ நீங்க ஆய்வாளர்கள் இப்போ உள்ள மருத்துவம்லாம் சொல்லுது, ரொம்ப கவலையில இருந்தீங்கன்னா இளநரை வரும். ஒண்ணு அல்லாஹ்வுடைய நாட்டம். அவங்க இதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு என்ன சொல்றாங்க? ரொம்ப கவலையில இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்னா, குழந்தைகளுக்கும் நரை விழுகுமா. அப்ப எவ்வளவு மன அழுத்தத்தை அந்த நாள் சுமந்து வரும். எவ்வளவு மன அழுத்தத்தை அப்ப அந்த நாள் கொடுக்க போகுது. அந்த நாளுடைய அதிர்ச்சி, அந்த பயம் ஒரு குழந்தையை கூட நரைக்க வச்சிடும். அந்த அளவுக்கு அந்த நாளுடைய திகில் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன், ஒரு பாலூட்டும் பெண் தன் பாலூட்டக்கூடிய குழந்தைய மறந்துட்டு போற அளவு உள்ள நாள். ஒரு கர்ப்பிணி தன்னுடைய கர்ப்பத்துல உள்ளதை ஈன்று எடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நாள். இவங்க எல்லாரும் ஒரு மயக்கத்துல இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றோம். அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் கிடையாது. மறுமை நாளுடைய திகிலினால் ஏற்பட்ட மயக்கம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கீழே வைப்பாளா? அது நடக்கக்கூடிய குழந்தையா இருந்தா கூட இறக்கி விடுவாங்க. அது கை குழந்தையா இருக்கு, பால் குடி மறக்காத ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்னா, அது பால் குடிச்சிட்டு இருக்கும் போது அதை தூக்கி கீழே யாராவது வைப்பாங்களா? செய்யவே மாட்டாங்க. ஆனா இந்த மறுமை அதை செய்ய வைக்கணும். அப்ப என்ன பண்ணுது மறுமை? இந்த மனிதனை முற்றிலுமா ஒரு மன அழுத்தத்துல கொண்டு வருது. இப்போ இங்க இந்த உலகத்துல ஏதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் வந்துருச்சுன்னா, ஒரு சில மனிதர்கள் அந்த துயரத்துக்குள்ளேயே மாட்டிக்குவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த நாள் அந்த நிமிடத்திலேயே அப்படியே ஸ்ட்ரக் ஆயிரும். இல்ல அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா என்ன செய்றோம், எவ்வளவு தூரம் நடக்கிறோம், எங்க போனோம் எதுவுமே தெரியாம போவாங்க. அது மாதிரியான ஒரு ட்ராமான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ட்ராமாவை மறுமை ஏற்படுத்திடும். நம்முடைய பால் குடிக்கக்கூடிய குழந்தைய மறந்து
ஒரு கர்ப்பிணி ஈன்றெடுத்த பிள்ளைய விட்டுட்டு போற அளவுக்கு ஒரு மன அழுத்தம், அப்படி ஒரு மன நெருக்கடியை வறுமையுடைய சூழ் நமக்கு கொடுக்குமா? வறுமை ஆரம்பிச்ச உடனே மனிதன் இப்படி ஒரு நிலைக்கு வந்துருவான். பாருங்க, வறுமை எந்த அளவுக்கு அவனை டீப்பா ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டு அவன் விலகிடுறான். எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன ஆகும், தன்னை பத்தி மட்டும்தான் அவன் கவலைப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு நாளைதான் இந்த ரூபு ஐந்தாவதா சந்திக்க போகக்கூடிய. ஒவ்வொன்னை விட ஒவ்வொன்னு இன்னும் கூடுதலா நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாவே இருக்கும். இன்னும் கூடுதலான திகில் அல்லாஹ் ஏற்படுத்திட்டே இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட வர்ணனைகளோட அல்லாஹ் சொன்ன இந்த நாளை சந்திக்க நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம குடும்பத்தை இதுக்காக நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோமா? இப்படிப்பட்ட ஒரு நாள், தீர்ப்பளிக்க போடக்கூடிய நாள், திகிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாளுக்கு நீங்க தயாராகுங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து பேசியிருக்கோமா? அம்மாவா இருந்தாலும் மகனா இருந்தாலும், நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்ன பார்க்க மாட்டப்பா. எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய நப்ச பத்தி தான்ப்பா கவலை இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசிச்சிருக்கோமா? இந்த உலகத்துல நம்ம பயணிக்கக்கூடிய சாதாரண பயணங்களுக்கு எவ்வளவு தயாரிப்பு பண்றோம். ஒரு 2 நாள் ஒரு இடத்துக்கு டூர் போகணும்னா 5 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துப்போம். நம்மளோட மனசு அதுல காம்ப்ரமைஸ் ஆகுமா 2 ட்ரெஸ் எடுத்துட்டு போறதுக்கு? தண்ணி கொட்டிட்டா என்ன பண்றது? மழை பெஞ்சிட்டா என்ன பண்றது? எதுவும் நனைஞ்சிட்டா மாத்துறதுக்கு ட்ரெஸ் வேணுமே, என்ன பண்றது? அப்ப 2 நாளைக்கு போறதுக்கு 10 ட்ரெஸ்ஸோட போகும். சாதாரண பயணங்களுக்கு இவ்வளவு தயாரிப்போட போறோமே. மறுமையுடைய நாள் அல்லாஹ் சொல்லிட்டானே உனக்கு இப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன தயாரிப்பு பண்ணி வச்சிருக்கோம்? என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு பீச்சுக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் எடுத்துட்டு போகணும். ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆடைகளை எடுத்துட்டு போகணும். ஒரு டெசர்ட் பார்க்க போறோம், ஒரு பாலைவனம் போறோம், பாலைவனம் சம்பந்தமான இடங்களுக்கு போறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள் எடுத்துட்டு போவோம். புர்கா கூட அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போவோம். மெல்லிசான புர்கா போதும், இது கனமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன கொடைக்கானல் ஊட்டி தானே போறோம், குளிர்தான். எப்படி ஒரு ஆடையில இருந்து உணவுல இருந்து ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து தயாரிச்சுட்டு போறாங்க. இந்த நாளுக்கு நம்ம கிட்ட என்ன தயாரிப்பு இருக்கு சொல்லுங்க. இந்த மறுமைக்கு நம்ம என்ன தயார் பண்ணி வச்சிருக்கோம்? அது திடீர்னு நிகழும்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படி திடீர்னு நம்ம கிட்ட வந்துட்டா நம்மளுடைய நிலை என்ன ஆகுறது? நம்மளுடைய குடும்பங்களுடைய நிலை என்ன ஆகுறது? அல்லாஹ் இதுல இருந்து நம்ம பாதுகாக்க வேணாமா? அப்ப என்ன நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த நாள்ல நம்ம சேஃபா இருக்கணும்னா? ஒரு அறிஞர் சொல்றாங்க, யார் தெரியுமா உண்மையான நண்பன்? தான் கூட எப்பயுமே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவன் தான் உண்மையான நண்பன். நான் என்னுடைய அமல்களை என்னுடைய உண்மையான நண்பனா எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய அமல்கள் தான் என்ன மறுமையிலையும் மண்ணறையிலையும் பாதுகாக்க கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த நாளுடைய திகில்ல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். இந்த திடுக்கங்கள்ல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும். இந்த சோதனைகள்ல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னா நம்ம கூட எப்பயுமே நம்மளுடைய நல்ல அமல்களை வச்சிருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவு அமல்கள் அல்லாஹ்வுக்காக செய்யணும். நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய நோன்பு, நம்மளோட ஜக்காத்து, இது ஒவ்வொன்றும் நம்மள இந்த நாள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ரமலான்ல நீங்க தொழுகிறீங்களே ஒவ்வொரு தஹஜத்தும், அந்த ஒவ்வொரு தஹஜத்துலயும் அல்லாஹ் கிட்ட நீங்க மன்றாடுங்க, கண்ணீர் சிந்தி கேளுங்க, யா அல்லாஹ் இந்த தொழுகையே எனக்கு நாளை மறுமையுடைய திகில்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய விஷயமா எனக்கு ஆக்கி கொடு யா அல்லாஹ். என்னுடைய இந்த தர்மத்தை மன்னரைக்கும் மறுமைக்கும் உள்ள பாதுகாப்பா எனக்கு ஆக்கி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமலையும் அதுக்காக நம்ம முற்படுத்தக்கூடியவங்களா இருக்கு. எதை நம்ம முற்படுத்தி அனுப்புறோமோ அதெல்லாம் அங்க நமக்கு காத்துட்டு இருக்கு. எந்தெந்த நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம முற்படுத்தி அனுப்பணுமோ அந்த நன்மைகள் எல்லாம் நமக்காக அங்க காத்துட்டு இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்மளை கட்டி தழுவி அரவணைச்சு நம்மளை கூட்டிட்டு போகும். எப்படி நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் மறுமையில ஒரு அழகான மனிதரா வந்து உட்கார்ந்து இருந்ததுல, அந்த மனிதர் என்ன ஆக போகுது, மறுமை வந்தோடனே நம்மளை விட்டுட்டு ஓடிடுமான்னு கேட்டா ஓடாது. அந்த அழகிய அமல்கள், அழகிய மனிதனுடைய உருவத்துல இருந்த அந்த அமல்கள் நம்மளுடைய கைகளை பிடிச்சு ஆறுதல் சொல்லி நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் விடுற வரைக்கும் அது ஓயாது. ஒவ்வொரு அமலும் நம்மள சொர்க்கத்துல கொண்டு போய் விடுறதுக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்துரை செய்யும். இப்படிப்பட்ட திகிலான நாளுக்கு நன்மைகளோட தயாரிப்பா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதிக அதிகமா அந்த நாளுக்காக துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும்.
ரப்பன ஃப்ரிக்லி ஒலி வாலிதைய ஒலில் முஹ்மினீன யௌம யக்கூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஹ்மீன்களை கேள்வி கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. ரப்பனா வாத்தினா மா வாத்தத்னா அலா ரசூலிக்க வலா துஹ்ஸினா யௌமல் கியாமத்தி இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். எங்கள் இறைவா, இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கியாம நாளில் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல. இது மாதிரி நிறைய பிரார்த்தனைகள், ரப்பனா பிரார்த்தனைகள் அல்லாஹ் நமக்கு திருமறை குரான் முழுக்க கத்துக் கொடுக்குது. அந்த பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் ஓதக்கூடியவங்களா இருக்குது. இந்த நாளுடைய இந்த திகில்ல இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது நல்லமல்கள் சூழப்பட்ட மனிதர்களாக, இந்த நாளுடைய திடுக்கங்களில் இருந்து பாதுகாப்பு பெற்ற நிம்மதி பெற்ற மனிதர்களாக, அல்லாஹுவை சந்திக்க ஆவலோட பயணிக்கக்கூடிய ரூகுகளாக அல்லாஹ் உங்களுடைய ரூகையும் என்னுடைய ரூகையும் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் இந்த நினைவூட்டல் நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கும் நாளை கழிச்சும் இன்னும் 2 நாள் மட்டும்தான் இந்த தலைப்புல பயான் இருக்கும். அதோட பயான் வகுப்புகள் முடியுது. இந்த 2 நாள்லயும் இந்த மறுமையில என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டா இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஷனா என்னென்ன நடக்கும், என்ன விசாரணையில என்னென்ன நடக்கும், மீசான் முன்னாடி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு மேலோட்டமா இந்த பயணத்தை பத்தி அடுத்த 2 வகுப்புகள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கஃபரா ஒதிக்கலாம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாக இருக்கின்றாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.